எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் அச்சமடையவில்லை. குப்பைமேட்டை போன்ற கூட்டு என்கிறார் அமைச்சர் பிமல். மாகாண சபையே தமிழர்களின் இரண்டாவது அரசியல் தளம். உடனடியாக தேர்தலை நடத்துமாறு தமிழ் கட்சிகளின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் வலியுறுத்து. கட்டுநாயக்க விமான நிலைய கழிப்பறையில் 18 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மீட்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுமா? இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்கிறார் எதிர்க்கட்சி எம்பி. மருந்து தட்டுப்பாட்டுக்கு கொள்முதல் சிக்கலே காரணம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இலங்கையில் இளம் பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கு ஐக்கிய ராச்சியத்தின் ஆதரவை பெறுவது குறித்து பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம் கவனம். சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையானது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய பிரச்சினை. கடந்த காலத்தை கையாளுவது என்பது போர்க்குற்றங்களை பற்றியது மாத்திரமல்ல. கலாநிதி ஜெஹான் பெரேரா. நல்லூரில் திலீபனின் ஆவண காட்சியகம் திறப்பு. முன்னாள் அமைச்சர்கள் எம்பிகள் பாதாள உலக தலைவர்களிடம் பணம் பெற்று செயற்பட்டுள்ளனர். ஊடக அறிக்கையில் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா பயணிகளை உள்ளீர்க்க பல்வேறு திட்டங்கள் முன்னெடுப்பு. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. ரஷ்ய போர் விமானங்களை இடைமறித்த நேட்டோ. என்ன நடக்கிறது? குடியேற்றவாசிகள் மீதான எதிர்ப்பு யாருக்கு சவாலாக போகிறது? குடியேற்ற எதிர்ப்பை மேற்குலகு தொடருமா? வலதுசாரி இனவாத அரசியல் இதுவரை. நெதர்லாந்தில் புகலிட கொள்கைகளை கடுமையாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கலகக்காரர்கள் போலீசார் மோதலால் பதற்ற நிலை. பிலிப்பைன்ஸ் தலைநகரில் ஊழலுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம். எந்த அறிகுறியுமின்றி இளவயதினரை மாரடைப்பு தாக்குவது ஏன்? புதைக்கப்படும் சடலங்கள் பல்லாண்டுகள் ஆகியும் அழுகாதிருக்க காரணம் என்ன? If we remain silent, the government will seize everything. Opposition leader Sajith Premadasa warned. Deputy Defence Minister's denial of war crimes raises doubts over credible probes. UNHRC draft resolution gives Sri Lanka 2-year extension, drawing mixed reactions. யார் இந்த துனித் வெள்ளாலகே? ஆசிய ரக்பி செவன்ஸில் இலங்கைக்கு 4வது இடம். திருப்பம் நிறைந்த கட்டத்தில் பயணிக்கிறது இலங்கை. இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.